ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பாஸ்மதியில் செய்கிறோம். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸில் கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு நாங்கள் 1 kg ரைஸ் எடுத்துருக்கோம். 1 kgக்கு கொஞ்சம் மேலே சிக்கன் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து குக்கர்லேயே வச்சுருக்கோம். இது பெரிய குக்கரை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிரியாணி பாத்திரம் ஏதாவது திக் பேஸ் உள்ளதாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா கீ சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன், ரொம்ப சேர்க்க வேணாம். அதே மாதிரி ஆயிலுமே ஃப்ளேவர்ட் ஆயில் சேர்க்காதீங்க. நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் யூஷுவல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுவுமே நீங்கள் ரொம்ப டூ மச் ஸ்பைசஸ் சேர்க்காமல் லிமிட்டடாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஆயிலில் போட்டதுக்கு அப்புறமா நல்ல வாசனை வரும். அப்போ வந்து நாங்கள் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறோம். நாங்கள் வந்து 8 ஆனியன்ஸ் மீடியம் சைஸ்டாக எடுத்துருக்கோம். அதுக்கு பாதிய லெவலில் நாங்கள் டொமேட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஆனியன் வந்து நீங்கள் ஆயிலில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் சால்ட் சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அது நல்லா வதங்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஆயிலில் அந்த ரோஸ்டட் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். அதுதான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 2 திக் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து தண்ணியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் வீட்டில் அரைச்சது. நீங்கள் அரைக்கிறப்ப பூண்டு வந்து ஜிஞ்சரை விட கொஞ்சம் கம்மியாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இதில் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஐதர் உடச்சி சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி பொரியும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்குங்க. நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணணுன்ற நீட்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அதை வேக வச்சுடுவோம் குக்கரில் வெயிட் போடுறப்போ. ஸோ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துக்கிறோம். ஸோ போனோடு சேர்த்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் சேர்த்திங்கன்னா பிரியாணிக்கு உங்களுக்கு அவ்வளோவா டேஸ்ட் வராது. ஸோ சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர், சால்ட், அப்புறம் வந்து வெறும் ரெட் சில்லி பவுடர், வெறும் வெத்துத்தூள், நீங்கள் குழம்பு தூள்லாம் சேர்க்காதீங்க. ஸோ நாங்கள் வந்து 2 to 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் காரம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதில் 2 ஸ்பூன்ஸ் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஸோ யூஸ்வலி கர்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் பிரியாணியில். அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி சேர்க்குறோம். ஸோ நாங்கள் பாஸ்மதி எவ்வளோ கப் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டை விட கம்மியாக, ஏன்னா பாஸ்மதிக்கு உங்களுக்கு அளவு சொல்லுவாங்க தண்ணிக்கு 1:2 எவ்வளோ ரேஷியோன்றது, அந்த தண்ணியை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் வந்து விசில் போட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வைக்க போகிறோம். ஏன்னா இது போன் பீஸுன்றதுனால உங்களுக்கு சிக்கன் வந்து குக்கரில் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து ஒரு விசில் இப்போ வச்சு இப்போ ரிமூவ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட், காரம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதில் பாஸ்மதி சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ஸோ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறோம் அதில். அதே மாதிரி லெமன் ஜூஸ் நீங்கள் வந்து சேர்க்குறப்போ பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதில் அந்த லெமனோட சீட் வந்து உள்ளே போயிடக்கூடாது, இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த கசப்பு வந்துடும் அதில். ஸோ அதை நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை ஊற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அக்கேஷ்னலாக ஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹாட்டாக இருக்கும் அந்த வாட்டர், அதனால் பாஸ்மதி வந்து உங்களுக்கு ரொம்ப குக்காக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப தூக்கி வச்சும் குக் பண்ணாதீங்க, இல்லைனா பாஸ்மதி வந்து ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மாதிரி பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மாட்ரேட் ஹீட்டில் வச்சுட்டு இந்த தண்ணியில் வந்து ஸ்லோவாக அதை பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து முன்னாடி ஆட் பண்ணியிருப்பீங்க, பட் ஸ்டில் சால்ட் அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது எதுவுமே. ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அக்கேஷ்னலி அது ஹீட் ஆகி வருது இல்லை, அப்போ வந்து இதை மாதிரி பாருங்கள். நீங்கள் அது வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோலி குக் ஆகிட்டு அந்த லிக்விடை வந்து குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அதை பாருங்கள். அதே மாதிரி லிட் போடாதீங்க இப்போதைக்கு, அது வந்து அந்த ரைஸ் அப்படியே ஓப்பன்லேயே வந்து வேகட்டும். ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து என்னென்னா ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். அதுவும் தம் நாங்கள் எப்படி வைக்க போகிறோன்னா நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 80% to 85% வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணிட்டு போகிறோம் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு ரைஸை. ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நாங்கள் தம் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு கார்னிஷ் மட்டும் நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் மறுபடியும் கொஞ்சம் ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் கீ ஃபர்ஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணிட்டோம், இல்லைனா வந்து இதில் நீங்கள் லாஸ்ட்டாக கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணலாம். ஸோ கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஃபாயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் ஃபாயில் வந்து உங்களுக்கு நல்ல ஹீட்டை வந்து உள்ளே ட்ராப் பண்ணணும். ஸோ நாங்கள் இப்போது வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். இந்த டைமில் நாங்கள் ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் நல்லா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தம் வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கேப் கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ரைஸ் நல்லா வரும். ஸோ நல்ல சுட சுட பிரியாணி பிளேட்க்கு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் இதை ட்ரை பண்ணோம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இந்த ரெசிபி. அதுவும் இப்போ வந்து பிரியாணி வந்து எவ்ரிடே ட்ரெடிஷனாக மாறினதுலேருந்து எல்லோரும் பிரியாணி ட்ரை பண்ணணுன்ற ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர், பை.